ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எந்த ஒரு வழிபாடு, பூஜை எதுவாக இருந்தாலும் சரிங்க, முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு உடனடியாக பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. நான் பிறந்ததுலேருந்தே ரொம்பவும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்குமே அதே நிலைமையில் தான் இருக்கிறோம். வீட்டில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் உடல்நிலை சரியில்லாமல் போய்கிட்டே இருக்குது. ஆஸ்பத்திரி, மருந்து, மாத்திரை இந்த மாதிரியே எங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. சம்பாதிக்கிற பணத்தில் பாதி அளவு பார்த்திங்கன்னா ஆஸ்பத்திரி செலவுக்கே சரியாக இருக்குது. இந்த மாதிரி எதனால் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய முன்வினை கர்மாவாக நம்மளே தொடர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஏன்னாக்கா தொடர்ந்து இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது, மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், நோயோடையே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்பொழுது இது நம்மளே தொடர்ந்து வரும் கர்மா. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம், ஆனாலும் சக்தி மிகுந்த பரிகாரங்க. நீங்கள் உடம்பு முடியாமல் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு மருந்து மாத்திரை, ரொம்பவும் ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு மருந்து மாத்திரை அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கி கொடுங்க. உங்களுக்கு முடிந்தவரை உங்களால் எவ்வளவோ கொடுக்க முடியுமோ ஒருத்தருக்காகவது நீங்கள் உணவு தானம் கொடுங்க. வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் ஒரு நாள், இந்த மாதிரி நாட்களில் உங்களுடைய பிறந்த நாள் வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரும் பொழுது பாவங்கள் அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் நல்ல நிலைமையில் வாழ ஆரம்பிப்பீங்க. முடியாதவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் நீங்கள் வாங்கி கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுதுங்க கண்டிப்பாங்க உங்களுடைய நோயெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதிசக்தி வாய்ந்த எளிமையான பரிகாரங்க. ஆனாலும் நீங்கள் முழு மனதோட நம்பிக்கையோடு இதெல்லாம் கொடுங்க. எத்தனை நாள் கொடுக்கணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்களால் முடிந்த அளவு கொடுத்துக்கிட்டே இருங்க. இதனோட பலன் உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க. நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.